ஹே காய்ஸ், செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ குளிச்சுட்டு தலை தோத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் இது தெரியாம வந்து கதவு திறந்துருவா. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் பயந்துருவான், ஹீரோயினும் பயந்து வெளியே போயிடுவா. அப்புறம் நம்ம ஹீரோ கதவை தட்டிட்டுலாம் உள்ள வரமாட்டியா அப்படின்னு கத்திட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயின் எங்க வீட்டுல நான் கதவெல்லாம் தட்டாம தான் உள்ள போவேன் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் நம்ம ஹீரோ அவனோட சட்டை எடுத்து போட்டுட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வெளியே நின்று தண்ணி குடிச்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து நீ ஷர்ட்டை மாத்தி போட்டிருக்க அப்படின்னு சொல்லுவா. உடனே அவனும் இது புது ஃபேஷன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவளும் இந்த ஃபேஷனை பத்தி நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோ ஏதோ டார்க்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் ரூம் மாதிரி ஒரு ரூமுக்குள்ள இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு கபோர்டு ஓபன் ஆகும் தானாவே. அதுக்குள்ள ஒரு பொண்ணு உட்கார்ந்து நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். அவ வந்து நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நம்ம ஃப்ரெண்ட் ஆகலாம், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் பயந்து கத்தி முழிச்சிருவான். பார்த்தா அது நம்ம ஹீரோவோட கனவு தான். அப்புறம் நம்ம ஹீரோவும் தண்ணி குடிக்கலான்னு கீழே போவான். அப்புறம் நம்ம ஹீரோவும் தண்ணி குடிச்சிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு கார்னர்ல யாரோ உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் பயந்துருவோம். உடனே நம்ம ஹீரோவும் அது யாருன்னு போய் பாப்பான். நம்ம ஹீரோயின் தான் இருந்திருப்பா. உடனே அவளும் திடீர்னு எஞ்சிருவா. உடனே நம்ம ஹீரோயினை பயந்துருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஓடி போய் லைட்டை போடுவான். உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து நீ எதுக்கு இப்படி உட்கார்ந்துருந்தன்னு கேட்பான். உடனே நம்ம ஹீரோயின் நீ தானே முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொன்ன, அதனாலதான் நான் அப்படி உட்கார்ந்துருந்தேன்னு சொல்லுவேன். நம்ம ஹீரோவும் தண்ணிக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் எடுத்துட்டு போவான். நம்ம ஹீரோயினும் ஹீரோவை கூப்பிடுவா. உடனே நம்ம ஹீரோவும் இப்போ உனக்கு என்ன வேணும்னு கத்துவான். உடனே அவளும் நீ தண்ணிக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் எடுத்துட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோவும் நான் இதை தான் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்து அவ பொம்மை கிட்ட இனிமே அவங்க கூட ஃப்ரெண்டே ஆக முடியாது, காலையில இருந்து அவனை ரொம்ப பயம் காட்டிட்டேன்னு சொல்லுவா. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோட அம்மா கிச்சன்ல இருப்பாங்க. ஹீரோயினும் உங்களுக்கு ஏதாவது நேத்து ராத்திரி ஏதாவது சவுண்ட் கேட்டுச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அவங்க அம்மாவும் எனக்கு அப்படி ஒன்றும் கேட்கலேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் பல்லு விளக்கிட்டு இருப்பான். ஆனா அதுல நிறைய வராது. அப்புறம் எதுக்கு இது வரமாட்டேங்குதுன்னு பார்த்தா அது வந்து ஃபேஷியல் கிரீமு. அப்புறம் அவனும் அந்த இடத்த சுத்தி பார்ப்பான். அது ஃபுல்லாவே பொண்ணுங்க யூஸ் பண்ற ஐட்டம்ஸா இருக்கும். அப்புறம் அவனும் அதை பார்த்து கோவத்துல நின்றுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து கதவு தட்டுவா, ஆன்டி ஒன்னும் சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியா இருப்பாங்க. உடனே அவங்க அம்மா ஹீரோ கிட்ட இனி நீ தான் அவளை நல்லா பாத்துக்கணும், நீ தான் அவளை ஸ்கூல் கூட்டிட்டும் போகணும், வீட்டுக்கும் கூட்டிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சைக்கிள்ல போய் உட்காருவா. நம்ம ஹீரோவும் இறங்கு அப்படின்னு சொல்லுவான். உடனே அவளும் இறங்கிருவா. அப்புறம் அவனும் அவகிட்ட இங்க இருந்து ரைட் சைட் திரும்பினா பஸ் ஸ்டாண்ட் வரும், அங்க 14th நம்பர் பஸ் பிடிச்சி ஸ்கூலுக்கு வான்னு சொல்லுவான். அப்புறம் நீயும் நானும் ஒரே வீட்டுல இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது, நம்ம ஸ்கூல்ல யாருக்குமே, இது சீக்ரெட் மாதிரி மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஸ்கூலுக்கு ரீச் ஆயிருவா. நம்ம ஹீரோவும் அதுல சைக்கிள்ல போயிட்டு இருக்கத பாத்துட்டே இருப்பா. பின்னாடியே போலான்னு பாப்பா. ஆனா அதுக்குள்ள வேறொரு பொண்ணு ஓடி வந்து ஹீரோ கிட்ட இங்கிலீஷ்ல கிராமர்ல ஏதோ டவுட் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். உடனே நம்ம ஹீரோவும் சரி வா கிளாஸ்க்குள்ள போய் சொல்லித்தாரேன்னு சொல்லுவா. நம்ம ஹீரோயினா அவங்க போறத அப்படியே நின்னு பாத்துக்கிட்டே நிப்பா. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஓடி வந்து என்னாச்சுடி அப்படின்னு கேட்பா. உடனே அவளும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவா. அப்போ நம்ம ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ ரொம்ப நல்லா படிப்பானான்னு கேட்பா. உடனே அவளும் ஆமான்னு சொல்லுவா. அப்புறம் நம்ம ஹீரோயினும் கிளாஸ்க்கு போயிடுவா. கிளாஸ்க்கு போய் ஹீரோ கிட்ட நீ சீக்கிரமா வீட்டுல இருந்து வந்துட்டேன்னு சொல்லுவா. அப்போ நம்ம ஹீரோவும் நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொன்னல அப்படின்னு சொல்லுவான். உடனே அவளும் ஐயோ சாரி மறந்துட்டேன்னு சொல்லுவா. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட டவுட் கேட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பா. உடனே நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட அந்த பொண்ணு என்னை பார்த்து முறைக்கையா செய்யுது அப்படின்னு கேட்பா. உடனே அவளோட ஃப்ரெண்டும் ஆமா நீ வந்ததுல இருந்து அவ உன்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல அவங்க டீச்சரும் கிளாஸ்க்குள்ள வராங்க. அப்புறம் அவங்க இங்கிலீஷ்ல ஒரு ஸ்கிட் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணோம், அதுக்கு 6 பேர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு அந்த ஸ்கிட்டோட ஸ்கிரிப்ட் பேப்பர் அவங்கிட்ட கொடுப்பாங்க. ஏன்னா அவன் நல்லா இங்கிலீஷ் பேசுவான்னு. அவனும் யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அங்க போனா கிளாஸ் நல்லா கட்டடிக்கலாம் அப்படின்னு கை தூக்குவான். உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கை தூக்குவா. அப்புறம் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லும். அதை பார்த்து நம்ம ஹீரோயினும் நானும் வரேன் அப்படின்னு கையை தூக்குவா. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க அந்த ஸ்கிட்டோட ஸ்கிரிப்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ரெட் பிளட் செல் அண்ட் ஒயிட் பிளட் செல் அதோட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி தான் இவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க.
அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நான் வந்து வில்லனா இருக்கேன், வில்லன் தான் எப்பவுமே மாஸ் அப்படின்னு சொல்லுவா. சரி அப்ப யாரு ஒயிட் பிளட்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்பான். உடனே எல்லாரும் சேர்ந்து நீயே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல வந்து நிறைய டைலாக்ஸ் இங்கிலீஷ்ல வரும்னு. அப்புறம் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் அப்போ நான் ரெட் பிளட்ஸ் எல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் நான் ரெட் பிளட்ஸ் எல்லாம் இருக்கேன்னு சொல்லுவா. ஏன்னா கடைசியில ஒயிட் பிளட் செல்ல ரெட் பிளட் செல் ஹக் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும், அதனால அப்படி சொல்லுவா. அப்போ எல்லாரும் நீயா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் நான் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை கை காமிப்பா. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் நானா அப்படின்னு ஷாக் ஆகி பார்ப்பான். உடனே அந்த பொண்ணும் அவன் ஒரு பையன், அவன் எப்படி ரெட் பிளட்ஸ் எல்லாம் இருக்க முடியும்னு கேட்பான். அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயினை ஷாக்கா பார்க்க ஆமா நீ தான் இருக்க போறன்னு ஹீரோயினும் அவங்கிட்ட சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் சரி நானே ரெட் பிளட்ஸ் எல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த பொண்ணும் நீ ஒரு பையன், இது நீ பண்ணா நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லுவான். அப்போ எல்லாருமே இப்படி பண்ணா ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் யாரெல்லாம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ரெட் பிளட்ஸ் எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பா. உடனே எல்லாருமே கை தூக்குவாங்க, அந்த கண்ணாடி போட்ட பொண்ணை தவிர. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருமே கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணும் மட்டும்தான் இருப்பா. உடனே அந்த பொண்ணும் ஹீரோயின் கிட்ட போய் இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம ரிஹர்சல் பண்ண போறோம், நீ வந்து அங்க போ அப்படின்னு சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோயினும் உண்மையாவா எல்லாருமே அங்கேயா இருக்காங்கன்னு கேட்பா. உடனே அவளும் ஆமா அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணு சொன்ன இடத்துக்கு போயிருப்பா. நாங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. சரி அவளும் அதுக்கப்புறம் தானாகவே ஸ்கிரிப்டை ப்ராக்டிஸ் பண்ணுவா. அப்புறம் நிறைய கொசு வந்து அவளை கடிச்சிட்டு இருக்கோம். அவளும் ஒவ்வொரு கொசுவா அடிச்சிட்டு இருப்பா. இதை அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோட அம்மாவும் அவங்க வேலையை முடிச்சு வீட்டுக்கு வருவாங்க. நம்ம ஹீரோவும் படுத்திருந்து டிவி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோட அம்மாவும் ஹீரோயின் எங்கன்னு கேட்பாங்க. உடனே அவன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லுவான். உடனே இன்னுமே அவன் வீட்டுக்கு வரல அப்படின்னு கால் பண்ணுவாங்க. ஆனா போன் அவ ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிருக்க மாட்டான். அப்புறம் நம்ம ஹீரோவே நானே அவளை போய் பார்க்கேன் அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்புவான். அப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்காங்க. அவளுக்கு பின்னாடி யாரோ ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கும் ஃபீல் ஆகும் இங்க பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு. அவளும் சுத்தி சுத்தி பாப்பா. அப்போ 2 செக்யூரிட்டி கார்டு வந்து ஓடி வருவாங்க. அவ இந்த சைடு தான் ஓடுனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் பயந்து இவங்க யாரை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு பயந்து எந்திரிச்சு நிப்பா. அப்போ அந்த பையன் ஓடி வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து வாயை மூடி என் கூட வா அப்படின்னு அவளை இழுத்துட்டு போவான். அப்புறம் அவனும் அவளை ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போயிடுறான். உடனே நம்ம ஹீரோயினும் என் வாயிலிருந்து கையை எடுன்னு சொல்றான். ஆனா அவனும் எடுக்க மாட்டுறான். உடனே நம்ம ஹீரோயின் அவன் கையை கடிச்சு வச்சிடுறா. உடனே அவனும் வலி தாங்க முடியாம கையை விட்டுடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அவனை பத்தி நீ யாரு அப்படின்னு கேட்பா. உடனே அவனும் என்ன உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவான். உடனே அவனும் நான் இந்த ஸ்கூலோட பேட் பாய், என் பேரு கை அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயினும் உன்னை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பேட் பாயா இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லுவா. உடனே அவனும் இந்த ஸ்கூலுக்கு நீ புதுசு தானே அப்படின்னு கேட்பான் அவட்ட. உடனே அவளும் ஆமான்னு சொல்லுவா. உடனே அவனும் அதான பார்த்தேன், இந்த ஸ்கூல்ல யாருக்கும் என் கையை கடிக்கிற அளவுக்கு தைரியம் இல்லையே அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயினும் அவன்கிட்ட நீ என்ன பண்ணனா அந்த 2 செக்யூரிட்டி கார்ட்ஸோட தேடிட்டு இருக்காங்கன்னு கேட்பா. அதுக்கு அவனும் நைட் டைம்ல யாருமே ஸ்கூலுக்குள்ள இருக்க கூடாது, அதனாலதான் அவங்க என்ன துரத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அவனும் நீ ஏன் இங்க இருக்கன்னு கேட்பான். அவளும் என்ன யாரோ பிராங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் கையும் நம்ம ஹீரோயினை பார்த்து உன்னால ஓட முடியுமா அப்படின்னு கேட்பான். உடனே அவளும் ஆமா அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவங்க ஒளிஞ்சிருக்க இடத்த பாத்துருவாங்க. பார்த்துட்டு துரத்திட்டே வருவாங்க. உடனே கையும் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து ஓடிட்டு இருப்பான். அப்புறம் அவங்க 2 பேர்த்தையுமே செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. உடனே 2 பேரும் ஸ்பிளிட்டா செப்பரேட்டா தேடும் அப்படின்னு அவங்க தனித்தனியா போயிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் கையும் சேஃபா ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. அப்புறம் கையும் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ என் கூட ஃப்ரெண்டா இருப்பியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு கையும் சரி இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் லேட் ஆயிட்டு என்ன வீட்டுல தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் கையும் சரி ஓகே பாய் பாத்துப்போ அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பிடுவா. அப்போ நம்ம ஹீரோவும் ஸ்கூல் வாசல்ல நம்ம ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் அங்க வந்துருவா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ எனக்காக தான் வந்தியான்னு கேட்பா. அவனும் நான் உனக்காக எல்லாம் வரல, எங்க அம்மா சொன்னாங்க அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புவாங்க. அப்புறம் ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட இவ்வளவு நேரம் நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்தன்னு கேட்பான்.
உடனே நம்ம ஹீரோயினும் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு தான் நம்ம ஸ்கிட்ட பிராக்டிஸ் பண்றதுக்கு வர சொன்னேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோவும் அவ என்ன சொன்னாலும் நீ நம்பிடுவியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆமா நான் உன்னை கோபப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன், உங்கள்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன், அதனாலதான் வந்தேன்னு சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி வாயை மூடு, நீ ரொம்ப தோணன்னு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆகி நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருப்பா. ஏன் நம்ம ஹீரோயின் அப்படி ஷாக் ஆகிருப்பான்னா அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அங்கே அவளும் அவங்க அண்ணனும் சைக்கிளில் வந்துட்டு இருப்பாங்க. அவள் வந்து ரொம்ப தோணன்னு பேசிட்டு இருப்பா. உடனே அவளோட அண்ணனும் நீ ரொம்ப தோணன்னு பேசிட்டு இருக்க, வாய் மூடு அப்படின்னு சொல்லியிருப்பான். இது எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட போய் நீ என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு அப்படின்னு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ ரொம்ப தோணன்னு பேசுற அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன சொன்னன்னு கேட்பா. அவனும் வாய் மூடு அப்படின்னு சொன்னன்னு சொல்லுவான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட அதை இன்னொரு காட்டி சொல்லுன்னு நிறைய வாட்டி கேட்டுக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு கிளம்புவான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூல்ல நம்ம ஹீரோயினும் வந்து உட்கார்றா. அவளும் அந்த பொண்ணோட சீட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோவும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல அந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் கிளாஸ்க்குள்ள வாரா. அப்புறம் அந்த பொண்ணு அவ பேக்ல உள்ள புக்ஸ் எல்லாம் எடுத்து டெஸ்க்ல வைக்கும். அப்போ குட்டி பசங்க விளையாடுற பொம்மையோட சவுண்டு பீம் அப்படின்னு கேட்கும். உடனே அவங்க கிளாஸ்ல இருக்க எல்லாருமே அவளை பார்த்து சிரிப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணு அது என்ன சவுண்டுன்னு பாப்பா. ஆனா அது குட்டி பசங்க விளையாடுற பொம்மையா இருக்கும். உடனே அவளும் அது நம்ம ஹீரோயின் தான் வச்சிருப்பான்னு நம்ம ஹீரோயினை பார்த்து முறைப்பா. நம்ம ஹீரோயின் அவளை பார்த்து நக்கலா சிரிப்பா. அப்புறம் அந்த பொண்ணும் சேர்ல உட்காரும். மறுபடியும் அந்த சவுண்டு கேட்கும். அதை பார்த்து எல்லாருமே சிரிப்பாங்க. அந்த பொண்ணுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கும். அப்போ நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் உனக்கு நல்லா தேவைதான் அப்படின்னு நினைப்பா. அப்புறம் அவங்க மேமும் கிளாஸ்க்குள்ள வருவாங்க. அப்புறம் அவங்க மேமும் எல்லாரும் எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்களும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இன்னைக்கு தான் அந்த ஸ்கிட்டு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, எல்லாருமே நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை தான் காமிக்காங்க. ஏன்னா அவன் தானே ரெட் பிளட் செல் ரோல். அவன் படிச்சு பார்க்க அவனுக்கும் ஒண்ணுமே புரியல. அப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னால இதை படிக்க முடியல, நான் என்னடா பண்றது அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம ஹீரோவும் இதை நீ படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை கிழிச்சு அவன் வந்து சவிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்து சிரிப்பா. அப்புறம் அந்த ஸ்கிட்டும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு தான் அந்த ஸ்கிட்டை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் பேக் ஸ்டேஜ் காமிக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் என்னால முடியாது, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் இவன் இல்லைன்னா ரெட் பிளட்ஸ் எல்லாம் யாரு நடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து ஒயிட் பிளட் செல்ல குத்தி கொலை பண்ண ட்ரை பண்ற மாதிரி ரெட் பிளட் செல் வந்து காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஆடியன்ஸுமே ரெட் பிளட் செல்ல வந்து பார்த்துட்டு இருப்பாங்க எப்போ வரும்னு. ஆனால் அவன் வந்து வந்திருக்க மாட்டான். உடனே நம்ம ஹீரோவும் சரி வா நம்ம 2 பேருமே ஃபைட் பண்ணணும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அவங்களும் 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட கேரக்டர் வந்து ஒயிட் பிளட் செல்ல வந்து குத்தி கொலை பண்ண ட்ரை பண்ற மாதிரி வரும். அப்புறம் அந்த ரெட் பிளட் செல்லோட கேரக்டர் நம்ம ஹீரோயினே போட்டு வந்து ஹீரோவை வந்து காப்பாத்துற மாதிரி வருவான். அப்போ அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு அதை பார்த்து ஷாக் ஆகி நிப்பா. நம்ம ஹீரோயினும் அங்க வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுவா. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகி நிப்பான். இவ எப்படி ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணனா அப்படின்னு பார்ப்பான். அப்புறம் அவங்க 2 பேருமே சேர்ந்து சண்டை போடுவாங்க. அப்புறம் ஒயிட் பிளட் செல்லும் அந்த பேட் கேரக்டர் வந்து கொல்ற மாதிரி ஒரு சீன் வரும். அவங்களும் அந்த ஸ்கிட்டை நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட் சீன்ல நம்ம ஒயிட் பிளட் செல்ல ரெட் பிளட் செல் ஹக் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ நம்ம ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே ஓடி போய் ஹீரோவை ஹக் பண்ணுவா. அது நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் ஹக் பண்ண மெமரிஸ் வரும். அவனுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட நீ எப்படி ரெட் பிளட் செல்லோட டைலாக்ஸ் எல்லாம் படிச்ச அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவளும் ஷியாங் அந்த டைலாக்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருந்தான். உடனே நானும் அதை சும்மா ரீட் பண்ணி வச்சேன், அதை தான் அங்க பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லுவா. நீ ரொம்ப நல்லா பண்ண, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆகி அவளே பார்ப்பான். நீ என்ன சொன்ன அப்படின்னு மறுபடியும் ஹீரோ கிட்ட கேட்பான். நான் சொன்னது உனக்கு நல்லாவே கேட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் அப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு கேட்பா. உடனே அவனும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயினும் அப்போ தேங்க்ஸ் எல்லாம் என்னால எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோவும் அப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பான். உடனே அவளும் எனக்கு மில்க் டீ வேணும் அப்படின்னு சொல்லுவா.
அப்புறம் நம்ம ஹீரோவும் அவளுக்கு மில்க் டீ வாங்கி கொடுப்பான். மில்க் ஒரு டப்பால, அப்புறம் டீ ஒரு டப்பாலன்னு வாங்கி கொடுப்பான். நம்ம ஹீரோயின் அதை குடிச்சு பார்த்துட்டு நான் இது கேட்கலையே அப்படின்னு சொல்லுவா. அவளும் எனக்கு மில்க் டீ தான் வேணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோவும் அது ரொம்ப ஃபேட் இருக்கும், நீ அதெல்லாம் குடிச்சா ரொம்ப குண்டாயிருவ அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப கோவம் வந்துடும். உடனே அவளும் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீயே இதை வச்சு குடி அப்படின்னு நம்ம ஹீரோ சைக்கிளில் அதை கொண்டு வச்சிருவா. நம்ம ஹீரோவும் அப்புறம் அங்கேருந்து கிளம்புவான். உடனே நம்ம ஹீரோயினும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோ பின்னாடியே ஓடுவா. அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு கல் தட்டி அவளும் கீழே விழுந்துருவா. அது என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோவோட டவுசரையே அவள் கழட்டி விட்டுருவா. நம்ம ஹீரோவும் சின்சன் படம் போட்ட உள்ள ஒரு ட்ரௌசர் போட்டிருப்பான். அவளும் அதை பார்த்துட்டு உனக்கு சின்சன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோவை பற்றி கேட்பா. உடனே அவளும் என் டவுசரை விடு அப்படின்னு ஹீரோவும் கத்துவான். உடனே அவளும் ஐயையோ இப்படி இன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிட்டோம், இனி அவன் நம்ம கூட ஃப்ரெண்டே ஆக மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. ஸோ இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னோட வீடியோவுக்கு ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நிறைய ரீச் ஆகும். சரி, ஓகே, பாய். இனி நம்ம தேர்ட் எபிசோடில் பார்க்கலாம்.